திருமாவளவன் பற்றி உங்க கருத்து என்ன? திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய லீடர் என்ன கேட்டா. ஏன்னா நான் அவருடைய கட்சி இல்லை, இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள்லயே மிக நேர்மையானவர் கூட. அதுக்கு மேல தன்னுடைய ஸ்டண்ட்ல இந்தியாவிலேயே கரெக்டான டிசிஷன் எடுத்து நிக்கிற ஒரே நபர் அவர் தான். இன்றைக்கும் வர்ணாசிரம தர்மத்தை எதிர்க்கிறதுல முன்னணியில நிக்கிற ஒரு தமிழகத்தினுடைய சிங்கம்னு கூட சொல்லுவேன் அவரை. ஆமா, இந்தியா லெவல்ல இன்னைக்கு திருமாவளவன் நினைச்சா எங்க வேணாலும் பிஜேபிலாம் அவர் வந்தாருன்னா போதுன்றதுக்காக நிப்பாங்க. ஆனா அவர் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சமூகத்துக்காக, இந்த மக்களுக்காக இருக்கிறாரு. ஆக்சுவலா யாருக்குமே பிஜேபி விலை போவதை ஒரே கட்சி பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தான் சொல்றாங்க. அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. கம்யூனிஸ்டுகள் கூட இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க எங்க விலை போனாங்க? ஒன்னும் போலியா. கம்யூனிஸ்டுகள் கூட இருக்கிறாங்க. எண்ணிக்கையில் குறைவா இருந்தாலும் அவங்களும் இருக்கிறாங்கல்ல. இப்ப அவங்க ஆட்சி பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் பட்டுச்சு இல்லையா? விடுதலை சிறுத்தை கட்சி அங்கீகாரம் பட்டுச்சு. 2024 திமுக விட்டு விடுதலை சிறுத்தை வெளியே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த வெளியில போவாது. ஏன்னா அவங்க போனாங்கன்னா அது பெரிய ரிஸ்க். யாருக்கோ வழி விடுறா போல ஆயிடும். ஏன்னா மத்த கட்சி இப்ப ஐயா ராமதாஸ் அவர் ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்கா இருந்தாரு. இன்றைக்கு சிதைஞ்சு போனதுக்கு காரணம் என்னன்னா அவர் சரியான வழிகாட்டுதல் இல்லாதனால்தான். அந்த சமூகத்துல இருந்தே அவரை திட்டுறாங்க. அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. என்ன காரணம்னா அது நாட்டுக்கே தெரியும். ஆனா திருமாவளவன் அப்படி இல்லை. தன்னுடைய ஓட் பேங்க் அப்படியே வச்சிருக்காரு. அந்த பேங்க் மட்டும் இல்ல, பொதுவெளியில் இருக்கிற மக்கள், அரசியல் தெளிவு பெற்றவர்கள் திருமாவளவனை மிகப்பெரிய இதுல வச்சிருக்காங்க. அதனால அவர் அங்கிருந்து போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இல்ல திமுக சொன்னா என்ன சொல்றாங்கன்னாக்கா, திமுக வேலைக்கு விஜய் கூட்டணி 2024 வருவோன்றாங்க. அதெல்லாம் யாராவது ஊகங்களின் அடிப்படையில் யாருக்கும் பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா விஜய் கூட கூட்டணி வைக்கிற அளவுக்கு ஒன்னும் திமுக ஒன்னும் குறைந்து போய்விடல. தங்களுடைய பலத்தை இழந்து விஜயை கூப்பிட்டு தான் நம்ம கூட்டணி வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. திமுக விடுதலை சிறுத்தை கட்சி அப்புறம் டிவிக்கு இவங்க 2 கட்சி சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, அது நடக்கிற காரியம் நடந்ததுனாக்கா விஜய் கேப்பார்ல நான் முதலமைச்சர். ஆமா, அவருதான் முதலமைச்சர். அது எப்படி? இதுலயே அப்படித்தானே இருக்கு. அது வேற இது வேற. இப்ப நான் நேத்து வந்துட்டு இன்னைக்கு உடனே நான் முதலமைச்சர் ஆவேன்னாக்கா, இப்ப திருமாவளவன் இது திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்கள், அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் வேற. அவர் இப்ப கூட என்ன சொல்றாரு, இப்ப திமுக கூட இருக்கிறோம் அதனால இருக்கிறோம். ஆனா அவருடைய நிஜமான அஜெண்டா என்ன? ஆட்சியில் பங்கு, ஆட்சியை பிடிப்பது. அதுதான். ஏன் ஆட்சியில பங்கு பார்த்தா திருமாவளவன் கொடுக்கறதுல திமுக? ஒரு தலித்துனாவே அப்படிதான் இந்த சமூகம் நடத்துது என்ன கேட்டா. ஒரு வகையில இப்ப பொதுவாகவே ஆட்சியில திமுக பங்கு யாருக்குமே தரல, காங்கிரஸுக்கும் தரல. பெரிய அழுத்தி இது பண்ண முடியாது. அது இல்லாம இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிகழ்வுல பார்க்கும்போது திமுக விட்டு விடுதலை சிறுத்தைகள் விலகுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஓகேண்ணா. இப்போ ஒவ்வொரு அரசியல் தலைவர் பேரும் சொல்றேன், அவங்கள பத்தி சிம்பிளா சொல்லுங்க. ஓகேங்களா? அண்ணன் திருமாவளவன் லெஜண்ட். அண்ணன் பிஜேபி அண்ணாமலை அவர்கள், அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயமா, ஆட்டுக்குட்டி. அண்ணன் சீமானன் அவர்கள் பொய் சொல்றதுக்குன்னே வந்திருக்காரு போல. தினம் ஒரு பேச்சு பேசுறவரு. பெட்டிமணின்னு வச்சுக்கோ. ராமதாஸ் அதான் பெட்டிமணின்னு பேரே கொடுத்துருக்கோம். பெட்டிமணினா தேர்தல் 500 கோடி 1000 கோடின்னு பெட்டி மாற்றுவதுதான் அவர்களுக்கு தொழில். அவர்கள் சமூகத்துக்கே அவர் எதுவுமே செய்யல. என்ன கேட்டா அவங்க எல்லாம் பெரிய கல்லூரிகள்லாம் வச்சிருக்காங்க. இப்ப இதுல இங்க ஒரு சிக்கல் என்னன்னா, ஜாதி ரீதியா இடைநிலை சாதி படிநிலை சாதி 2 பேருக்குமே முரண்பாடுகளா இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சிக்கல் தான். அதை தீர்க்கணும்னாக்கா இங்க ஜாதியால் குளிர் காய்பவர்கள் விட மாட்டேன்றாங்க. மக்கள் ரொம்ப நிதானமா இருக்கிறாங்க. ரொம்ப சரியான முடிவை அவங்களே எடுத்துக்குவாங்க. நான் ஒன்னும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எல்லா காலத்திலயுமே அவங்க அதுக்கான முடிவை அவங்க எடுத்துக்குவாங்க. மக்களுக்கு தெரியும், மக்கள் தான் எல்லாத்த விடவும் சுப்பீரியர். அவங்க நினைச்சாங்கன்னா எதையும் மாத்தலாம். அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை.